அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தினந்தோறும் நிறைய போஸ்ட் போறாரு. இப்ப திரும்பவும் போஸ்ட் போறாரு. தேவதூதன் உலகத்தை அப்படியே பரபரப்பின் உச்சகட்டத்திலே வச்சுக்க. அதுவும் குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு என்ன அவ்வளவுதானா, கேஸ் இருக்குமா, லாக்டவுனா அப்படிங்கிற மாதிரி உலகமே வந்து பண்ண ஒரு விதமான அச்சத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் பெருமைகள் அனைத்தும் தேவ தூதரையே சென்றடையும். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் திரும்பி போஸ்ட் போட்டுக்கிற நிறைய போடுறாரு. இதுல மெயினான விஷயம் என்னன்னா, கத்தர் இருக்கிறாங்கல்ல, கத்தரோட எமீர் அல் தானே அவர்கள் விட்டார். கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் இருக்காரு, சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அவர்கள் கூப்பிட்டார். யுனைடெட் அரேப் எமிரேட்ஸோட அதிபர் இருக்கிறா இல்லையா, முகமது அவர்கள் கூப்பிட்டார். லண்டன்ல கூப்பிட்டாங்க, மலேசியால கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்க தோணுதா அப்படிங்கிற அனலிஸ்டோட கருத்துக்கள். பட் இருந்தாலும் இது போல அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, இது போல கூப்பிட்டாங்க. அதுவும் மிலிட்ரி அட்டாக் வந்து பார்த்தா செய்யலான்ட்டு இருந்தேன். ஈரான் மேல அட்டாக் பண்ணலான்ட்டு இருந்தோம், ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். நாளைக்கு போட்டுடலாம், ஈரானை வச்சு செய்யலாம் அப்படிங்கள இருந்தோம். இவ்வளோ ஒரு சீரியஸான டைம்ல ஒரு சீரியஸான நெகோசியேஷன் 3 தலைவர்கள் மாறி மாறி கூப்பிடுறேன். கிரேட்டான லீடர்ஸ் இல்லையா, அப்புறம் நண்பர்களும் கூட. அதனால வந்து பண்ண ஒரு டீலையும் போட வேண்டியதா போச்சு. அது கொஞ்சம் அக்செப்டபிளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவான எங்களுக்கு, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் என்ன சொல்லிட்டேன்னா, டீல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ நியூக்ளியர் வெப்பன், ஈரானுக்கு எந்த ஆயுதமும் இருக்கக்கூடிய அது அணு ஆயுதம். இதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லிக்கிறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். நான் செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் எக்ஸத் அவர்கிட்ட பண்ணிடுறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸோட மிலிட்ரி, நாங்க எங்களோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈரானை அடிக்கிறது இல்லை. ஆனா ஃபர்தரா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன், ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, லார்ஜ் ஸ்கேலுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க ஈரான் அட்டாக் பண்றதுன்னு சொல்லியிருக்கிறேன். டீல் மட்டும் ரீச் ஆகலையா, அவ்வளவுதான் நான் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற திரும்பவும் வந்து மிரட்டல்ல வச்சுக்கிறார். இந்த 3 நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், அவங்க கூப்பிட்டாங்களா இல்ல மிரட்டுறாரா, ஏய் என்ன அப்படிங்கிற மிரட்டுறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நீங்க போலியா, இன்னும் ஈரான் அடிக்கலையா அப்படிங்கிறது போல. ஏன்னா இது மட்டும் இல்ல, ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யா சைனாக்கு நோட்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இவங்க எப்படிங்கும்போது ஈரான் யாருக்கு பண்ணிக்கிறாங்க, ரஷ்யா சைனாக்கு சொல்லிக்கிறாங்க. திரும்பி அமெரிக்கா இது எங்க மேல கைய வச்சுட்டாங்களா, இங்க ஒண்ணு இருக்குது இல்ல, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ்னு ஒண்ணு கீழே, அப்படி ஒண்ணு இருந்துதா அப்படிங்கிற மாதிரி மாத்திடுவோம். அது ஒரு நாடாவே இருக்காம பண்ணிடுவோம் அப்படிங்கிறது போல இன்ஃபார்ம் பண்ணதா ஸ்காட் அவர்கள். இவர் மேற்கு நாடை சேர்ந்த ஒரு நபர் தான். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஃபேவரா பேசுற மாதிரி பைடன் அவர்களோட காலகட்டத்துல இருந்து அதுக்கப்புறம் இவரை பேன் பண்ணது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. இவர் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அந்த டைம்ல மிக முக்கியமான பதவியில இருந்தவர் தான், அதுக்கப்புறம் தூக்கி அடிக்கப்பட்டவர் தான். இவரோட பேரை முழுசா சொன்னாலே பிரச்சனையாகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவர் தரப்புல இருந்து இது போல செய்திகள் வந்திருக்கு. ஈரானும் வான் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வராது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற எபிலிட்டியே இருக்காது. இந்த கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாங்கிறாங்க இல்லையா, அங்கேயே அடி விழுகும். அதனால அந்த நாடே இருக்காது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆயில் ரிச் நாடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அப்படிங்கிறது போல பயங்கரமான மேட்டர். ஈரான் வந்து பண்ண ரஷ்யா சைனா சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட நியூக்ளியர் ஸ்டாக் பைல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியமா ரஷ்யா கொடுத்தரலாம், அமெரிக்காவுக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதோட முடிவுகள் இருக்கிறதா மீடியாக்கள் தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன கேட்கறாங்க, எங்க கிட்ட கொடு அப்படிங்கள கேட்கறாங்க. முடியாது அங்க வேணா கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் அப்படிங்கிறது இந்த மிடில் ஈஸ்ட்ல காசா, லெபனான், அப்புறம் ஈரான், இந்த இடத்துல ஒரு மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யா உக்ரைன் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த குழந்தைகளோட கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ரஷ்யா இந்த தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள், தாக்குதல்னால இறந்த குழந்தைகளோட கணக்கு அப்படிங்கிறது 262 தான். ஆனா எத்தனை தடவை அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்கன்னா 4223 முறை ரஷ்யா குழந்தைகள் அப்படி பண்ணிட்டாங்க, ரஷ்யா குழந்தைகள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு.
ஆனா இதே காசாவோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 10,000 குழந்தைகளுக்கு மேல இறந்துருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா வெறும் 3632 தடவை தான். அங்க ட்ரிபிள் டிஜிட்டுக்கு 4 டிஜிட்ல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இங்க 4 டிஜிட்டுக்கும் மேல, அதாவது 5 டிஜிட்டுக்கு மேல குழந்தைகள் இறந்திருக்காங்க. ஆனா 4 டிஜிட்ல தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கவர் அப் மீடியாக்கள் செய்யறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா போர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய போர்கள் நடந்துட்டு இருக்கு. எப்போ முடியுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இந்த மிடில் ஈஸ்ட்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் தோராயமா ஒரு 8,000 வீரர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துருப்புகளை அனுப்பியிருக்கலாம் சவுதி அரேபியாவுக்கு. அது கூடவே JF-17 ஒரு ஸ்குவாட்ரான அனுப்பியிருக்கலாம். HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனா கிட்ட இருந்து வாங்கினதுதான். ஸோ அதையே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம் சவுதி அரேபியாவுக்கு. இது வந்து கான்ஃபிடென்ஷியல் மிலிட்டரி அக்ரிமெண்ட் ஆமா. பட் இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் படி இது போல நடந்திருக்கலாம். இஸ்லாமாபாத் அப்புறம் ரியாத் இரு நாடுகளோட கேபிட்டல் அரசாங்கத்தை மென்ஷன் பண்றதுக்காக சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் இரு நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸ் 80,000 ட்ரூப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணணும் சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான்ல இருந்து. அட் த சேம் டைம் விமானங்கள் கொடுக்கணும். பாகிஸ்தானோட விமானங்கள், கப்பல்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் சவுதியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ இது போல வந்து பண்ண நடக்குதா, என்ன ஏது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா UAE இருக்காது அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் போயிருக்கு. இப்ப சவுதி அரேபியா மேலேயும் தாக்குதல்கள் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாள் இந்த மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப குரூஷுவலான இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ இதை ஈரான் எப்படி கையாள போறாங்க, மேற்கு நாடுகள் எப்படி கையாள போறாங்க, மிடில் ஈஸ்ட் எப்படி கையாள போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். வரக்கூடிய தகவல் அடிப்படையில் அடுத்தடுத்த செய்திகள் இருக்கும். ஸோ இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேர் நம்ம சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.